Hi students, Chemistry Unit 11, Carbon and its Compounds. Okay, Carbon என்ன அதோட compoundsனா என்னென்ன ஸோ அதை பற்றி தான் இந்த லெசனில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் அப்படின்றது வந்து டே டு லைஃப்பில் வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ் கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அந்த நம்ம சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும், நம்ம எடுத்துக்கிற மெடிசனாக இருக்கட்டும், நம்ம வேர் பண்ணுற கிளாஸ், சரிங்களா, ஃபியூவல்ஸ், பெயிண்ட், காஸ்மெட்டிக்ஸ், ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து கலந்துட்டு தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் எ யூனிக் நேச்சர் ஆஃப் கார்பன். ஸோ இது வந்து ஒரு யூனிக் நேச்சர், சரிங்களா. இது ஒரு 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 இதை வச்சு தான் அடுத்த இதை வந்து உருவாகும். இந்த கார்பனை வச்சு தான் அடுத்த காம்பவுண்ட்ஸ் வந்து உருவாகும், சரிங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய எலிமெண்ட்ஸோட வந்து இது இன்ட்ராக்ட் பண்ணும், பாண்ட் பண்ணிக்கும். வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் எல்லாத்துலையும் இது வந்து இதாகும். அப்படி அட்டாச் ஆக இதோட கார்பன் செயின் வந்து பெருசாகிட்டே போகும், சரிங்களா. இது எப்படிலாம் எதனால் ஜாயின் பண்ணுது அப்படின்னா கோவலண்ட் பாண்ட்ஸ், சரிங்களா. கோவலண்ட் பாண்ட்ஸ்னால தான் இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து உருவாகுது, சரிங்களா. இந்த காம்பவுண்ட்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இந்த காம்பவுண்ட்ஸ் தான் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்கிறோம் நம்ம, சரிங்களா. ஸோ ஜென்ரல் கேரக்டரிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஜென்ரல் கேரக்டரிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்னென்ன? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த லெசனில் என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க, படித்து தெரிஞ்சிக்க போகிறீங்க. நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன இம்பார்ட்டன்ஸ். ரெண்டாவது வந்து கிளாஸிஃபை தி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், அந்த கிளாஸிஃபை பண்ண ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை எப்படி நேம் பண்ணுறோம், ஐயூபேக் ரூல்ஸை வச்சு எப்படி அதுக்கு நேம் கொடுக்குறோம் நம்ம. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை தி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணுறோம் நம்ம. அடுத்து எக்ஸ்பிளைன் தி ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் எத்தனால் அண்ட் எத்தனானிக் ஆசிட்ஸ். ஸோ எத்தனால் அண்ட் எத்தனானிக் ஆசிட்ஸோட ப்ரிப்பரேஷன் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதை எப்படி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் நோ த காம்போசிஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட். ஸோ சோப்போடதும் டிட்டர்ஜென்ட்டோடதும் அதோட காம்போசிஷன் என்னென்னா இருக்குது, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதை பற்றி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் த கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட். ஸோ சோப்போடதும் டிட்டர்ஜென்ட்டோடதும் கிளீனிங் ஆக்ஷன். ஸோ அதை எப்படி அழுக்கை வந்து எடுக்குது, ஒரு துணியிலேருந்து ஒரு அழுக்கை வந்து எப்படி பிரித்து எடுக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. டிஃப்ரென்ஷியேட் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட். ஸோ சோப்புக்கும் டிட்டர்ஜென்ட்டுக்கும் என்ன வித்தியாசன்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஹேவ் எ ஹை மாலிகுலர் வெயிட் அண்ட் எ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இதோட செயின் பெருசாக இருக்கிறதுனால, சரிங்களா, இது வந்து ஹை மாலிகுலர் வெயிட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இதோட ஸ்ட்ரக்சர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் வந்து போடுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. பட் அதை பற்றி தான் நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த ஐயூபேக்கில், சரிங்களா. தே ஆர் மோஸ்ட்லி இன்சாலிபிள் இன் வாட்டர். ஸோ இது வந்து வாட்டரில் வந்து சாலிபிள் ஆகாது, பட் சாலிபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட். ஆர்கானிக் சால்வெண்ட்டில் இது சாலிபிள் ஆகும். ஆர்கானிக் சால்வெண்ட்னா சச் எஸ் ஈத்தர், கார்பன் டெட்ராக்ளோரைட், டொலியின் எக்ஸெட்ரா. மூணாவது பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹைலி இன்ஃபேவபிள் இன் நேச்சர். ஸோ இது வந்து இமீடியட்டாக ஃபயர் ஆகக்கூடியது. ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக ஃபயர் ஆயிரும். லைக் எக்ஸாம்பிள் வந்து பெட்ரோல். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ் கம்பேர் டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இது வந்து லெஸ் ரியாக்டிவாக தான் ஆகும். லெஸ்னால் ரொம்ப ஸ்லோவாகும் கம்பேர் டு இன்ஆர்கானிக். இதோட ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக நடக்கும். மோஸ்ட்லி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் கோவலண்ட் பாண்ட்ஸ் இன் நேச்சர். ஸோ எல்லா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் மோஸ்ட்லி, சரிங்களா, எல்லாமே வந்து கோவலண்ட் பாண்ட்ஸ்னால தான் இது வந்து காம்பவுண்டாக உருவாகுது. தே ஹாவ் லோயர் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். ஸோ இதோட மெல்டிங் பாயிண்ட்டும் பாய்லிங் பாயிண்ட்டும் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் when compared to inorganic compounds. So they exhibit the phenomenon of isomerism in which a single molecular formula presents several organic compounds that differ in the physical and chemical properties. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் ஒரு காம்பவுண்ட்ஸோட நேம் வந்து, சரிங்களா, மாலிகுலர் ஃபார்ம் வந்து ஒரே மாதிரி இருக்கும், பட் அதோட ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைமண்ட் அண்ட் கிராஃபைட். ஸோ ரெண்டத்தோட மாலிகுலர் ஃபார்முலாவும் ஒரே மாலிகுலர் ஃபார்முலா தான், பட் ஃபிசிக்கலாகவும் சரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சரி அதற்கு டிஃபர் ஆகிருக்கும். ஸோ டைமண்ட் எவ்வளோ விலைன்னு உங்களுக்கு தெரியும். கிராஃபைட்னா நம்ம பென்சிலில் அந்த கார்பன் இருக்குல்ல, அதுதான் கிராஃபைட். ஸோ ரெண்டுத்துக்கும் மதிப்பு உங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டுமே டிஃபர் ஆகிருக்கு, சரிங்களா. ஸோ பட் சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்குது அதுக்கு. அதை தான் வந்து அந்த இதில் சொல்கிறாங்க, அந்த பாயிண்டில்.
they are volatile in nature. Volatile it's easily evaporated. So once open பண்ணி வச்சீங்க அப்படின்னா evaporate ஆயிரும். பெட்ரோல் வந்து நீங்க ஜஸ்ட் அட்மாஸ்பியர் ஏர்ல வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா volatile ஆட்டோமேட்டிக்கா evaporate ஆயிரும். லாஸ்ட் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் இன் லெபார்டரி. ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து லெபார்டரியில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ IUPAC நேம் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஒன் IUPAC நேம். ஸோ IUPAC நம்ம லாஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு காம்பவுண்ட்ஸ் இருந்தால் அதுக்கு எப்படி நேம் கொடுக்குறாங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் இது, சரிங்களா? இதை நீங்கள் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The IUPAC name of any organic compounds consists of 3 parts. ஒன்று வந்து root word, prefix and suffix. ஸோ இந்த மூணை வச்சு தான் ஒரு நேம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. These parts are combined as per the following sequence to get the IUPAC name of the compounds. Prefix plus root word plus suffix gives IUPAC name. ஸோ இந்த மூணுத்தை வச்சு தான் ஒரு IUPAC நேமை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. Root word, it is the basic unit which describes the carbon's electron. ஸோ இது கார்பனோட முதுகெலும்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த இதை வச்சு தான், இந்த கார்பனோட இதை வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறாங்க. நீங்கள் புக்கில் பார்த்தா தெரியும், கார்பன் 1 இருந்தால் என்ன, 2 இருந்தால் என்ன, 3 இருந்தால் என்ன. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு கார்பனோட இதை வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. எத்தனை கார்பன்ஸ் இருக்குது, கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது அதில், அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ரூட் வேர்டை வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இது இந்த கார்பன் ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து 1 கார்பன் இருந்தால் மித் அப்படின்றாங்க, 2 இருந்தால் இத்து, 3 இருந்தால் ப்ரொப், 4 இருந்தால் புட் அப்படின்றாங்க. ஸோ ரெண்டாவது வந்து ப்ரிஃபெக்ஸ். ப்ரிஃபெக்ஸ் வந்து the prefix represents the substituent of or branch present in the parent chain. ஸோ ஒரு கார்பன் ஒரு ஃபார்முலா எழுதும் போது கார்பனுக்கு அதோட பிரான்ச்சஸில் எந்தெந்த ஆட்டம்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு, ஒரு ஆட்டம்ஸா இல்லை குரூப் ஆஃப் ஆட்டம்ஸா, இல்லைனா அதர் தென் ஹைட்ரஜன் attached to carbon of the parent chain are called substituents. ஸோ ஒரு கார்பன் செயினில் வந்து அந்த பிரான்ச்சில் வந்து எத்தனை ஆட்டம்ஸ், என்ன ஆட்டம்ஸ் அட்டாச் ஆகிருக்கு, இல்லை குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன அட்டாச் ஆகிருக்கு, ஸோ அந்த இதை தான் வந்து சப்ஸ்டியூட்டன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் அப்படின்னா வந்து ப்ரிப்பர் யூஸ்டு ஃப்ளூரோ அப்படின்ற ஒரு ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணோம்னா சப்ஸ்டியூட்டன் வந்து எஃப்னு போட்டுக்கிறோம். நம்ம குளோரோ அப்படின்னு போட்டோம்னா சிஎல்னு போட்டுக்கிறோம், ப்ரோமோன்னு போட்டால் பிஆர்னு போட்டிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சஃபெக்ஸ். த சஃபெக்ஸ் ஃபார்ம் த எண்ட் ஆஃப் த நேம். ஸோ லாஸ்ட்டில் என்ன வருதோ அதை தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சஃபெக்ஸாக எடுத்துக்கிறாங்க. இட் இஸ் டிவைடட் இன்டு 2 parts such as primary and prefix. ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து 2 parts பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து primary suffix and வந்து secondary suffix. The primary suffix comes after the root word. ஸோ primary suffix எப்போ வரும்னா after the root word வரும். It represents the nature in carbon to carbon bonding of the parent chain. ஸோ இது எதை ரெஃபரன்ஸ் பண்ணால் எதை மாதிரி கார்பன் வந்து அதோட ஒட்டி இருக்கு, அட்டாச் ஆகிருக்கு. If all the bonds between the carbon atoms of the parent chain are single, ஒரே சிங்கிள் செயினாக இருக்குது அப்படின்னா தென் சஃபெக்ஸ் வந்து ஏஎன்இன்றோம், சரிங்களா? அதே இந்த டபுள் இருக்குது அப்படின்னா அதை வந்து இஎன்இ இல்லை ஒய்என்இன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து சில ஃபார்முலா இந்த புக்கில் பார்க்கலாம். சில இடத்துல வந்து ஒரு பாண்டு போட்டிருக்கோம், சில இடத்துல வந்து டபுள் பாண்டு 2 கோடு போட்டிருக்கோம், சரிங்களா? அந்த 2 கோடு போட்டதுக்கெல்லாம் வந்து இஎன்இ வரும், அப்படி இல்லைன்னா ஒய்என்இன்னு வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து 2 சப்ஜெக்டை வந்து உங்களுக்கு 2 டாப்பிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த 2 டாப்பிக்கை வச்சு தான் வந்து இந்த வர அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட கேரக்டர்ஸ் என்ன நம்ம பார்த்தோம், அதை பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். அட் த சேம் டைம் இந்த IUPAC எப்படி நேம் கொடுக்குறோம், ஒரு காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து எப்படி நேம் கொடுக்குறோம், அதை பேஸ் பண்ணி தான் இந்த இது இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து லாங் ஆன்சர் பார்க்கலாம். ஒரு 5 லாங் ஆன்சர் இருக்குது, அந்த 5 லாங் ஆன்சரை பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிங்கன்னா புக்கில், சரிங்களா, உங்களுக்கு 2 மார்க்ஸும் கவர் ஆயிரும். அட் த சேம் டைம் வந்து 1 மார்க் கவர் ஆயிரும். நான் வந்து 5 மார்க்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.